வணக்கம். அன்பார்ந்த அனுகிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயம சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது, கடகராசியில செவ்வாய் சனி நட்சத்திரத்துல போறாரு. மீன ராசியில சனி நட்சத்திரத்துல இருக்கிற நேரத்துல ஒரு 30 நாட்கள் சனி செவ்வாய் தொடர்பு நமக்கு என்ன செய்யும் அப்படிங்கிறத 12 லக்ன வாரியா நம்ம பார்க்க இருக்கோம். தனுசு லக்னத்திற்கு செவ்வாய் சனி நட்சத்திரம், சனி நட்சத்திரம், 4ஆம் இடத்துல சனி, 8ஆம் இடத்துல செவ்வாய் என்ன பண்ணும், இதுதான் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கோம். இப்ப நமக்கு சனி ரொம்ப ரொம்ப கெட்ட கிரகம் தான். ஏன்னா 4ஆம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரம், 8ஆம் இடத்துல சனியினுடைய பூச நட்சத்திரம், 12ஆம் இடத்துல நமக்கு அனுஷ நட்சத்திரம். அப்ப சனி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல இருக்கும்போது இந்த 4, 8, 12 ஆதிக்கத்தை அதிகமா செலுத்தும். அதே நேரத்துல செவ்வாயின்ற கிரகம் நமக்கு வேலையை கொடுக்கறது, பணத்தை கொடுக்கறது, தொழிலை கொடுக்கறது, அதே மாதிரி உறவுகள் சார்ந்த ஒரு நம்பிக்கை கொடுக்கறது, ஒரு கஸ்டமர் சம்மந்தப்பட்டு நம்ம என்னெல்லாம் டீல் பண்றோமோ அந்த திறமைகளை வளர்த்துக்கிறது, இதையெல்லாம் செவ்வாய் தான் நமக்கு கொடுக்குறாரு. ஆனா அவர் 8ஆம் இடத்துக்கு போறாரு. இந்த 8ஆம் இடம் என்பது என்ன, ஒரு மாதிரி அன்ஈசியா நம்மளுக்கு ஒரு ஒரு டென்ஷனை கிரியேட் பண்றது. அப்படிப்பட்ட தடைகளை உண்டாக்குற இடத்துல போய் செவ்வாய் நிற்கிறார். ஆனால் இந்த செவ்வாயும் சனியும் ஒரு சுப விளைவை தருகிறாங்க. 4, 8 கனெக்டிவிட்டி. அப்ப ஒரு வகையில 10ஆம் இடத்துக்கு இது ஒரு பெரிய பாதிப்புன்னு எடுத்துக்க முடியாது. நம்ம செய்யற தொழிலுக்கு கொஞ்சம் டயர்ட்னஸை கொடுக்கும். கொஞ்சம் ஒரு வேலைக்கு 2 வேலை செய்யறேன், ஒரு சரியா நினைச்ச நேரத்துல முடிக்க முடியல, பிளான் பண்ண மாதிரி நடக்கல, ஆனா கொஞ்சம் இழுபறியா இருந்து நடக்குது, அதுக்கப்புறம் கம்ப்ளீட் பண்றோங்கிற மாதிரி போயிட்டு இருக்கும். அதனால ஹார்ட் ஒர்க்குங்கிறது வந்துடும். அது 30 நாட்கள், ஏப்ரல் 12 இருந்து நமக்கு மே 12 வரைக்கும் ஹார்ட் ஒர்க்குங்கிறது இருக்கு. அலைச்சல் திருச்சல் இருக்கு. பட் இப்போ முதலீடு பண்றதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அதே மாதிரி இப்போ வீடு கட்டுறோம் அப்படின்னா சில திட்டங்களை மாற்றும் போது யோசிச்சு பண்ணுங்க. ஒரு தடவை கட்டிட்டு அப்புறம் இடிக்கிறது, ஒரு தடவை எடுத்த முடிவை மாற்றிக்கிறது, இது மாதிரி எல்லாம் சில வேவரிங் மைண்டு நமக்கு ஒரு நஷ்டத்தை கொடுக்கும். 2 வேலை செஞ்சா நஷ்டமாயிடும். அது மாதிரி அமைப்புகளில் பார்த்துக்கணும். ஏன்னா இதெல்லாம் யாருக்கு நடக்கும், நம்மளுக்கு சனியோ செவ்வாயோ திசாபுத்தி அந்தரத்துல உங்களுக்கு நடந்தால் மட்டும்தான் இதை எடுத்துக்கணும். அப்படி நடக்கல, வேற திசை நடக்குதுன்னா இதை பத்தி கண்டுக்காதீங்க, ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. சரி, இப்ப நம்ம எதுக்கெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னா, இப்போ ரொட்டீனா நம்ம ஒரு ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், ஒரு ஜாப் ஒர்க் பண்ணி கொடுக்குறோம், அல்லது ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம், அது ப்ரொடக்ஷன் வேலையாக இருக்குது, ஒரு நல்ல ட்ரேடிங் வேலையாக இருக்குன்னா அதெல்லாம் தாராளமாக நடக்கும். வேலை சார்ந்த விஷயத்துக்கு நன்மைகள் பண்ணும். ஆனால் கைப்பொருள் கொடுத்து செய்கிறது, அல்லது நம்ம ஸ்டாக் வைக்கிறது, விற்கிறதுக்காக நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணுறது, இதில் பணத்தை முடக்கிறதுல கொஞ்சம் யோசித்து செய்யுங்க. இந்த 30 நாட்களில் தேவையில்லாத செலவாக போயிடும். ஒரு ஒரு உத்தேசம் வந்துடும், இதை பண்ணினா இது நல்லா இருக்குன்னு நினச்சி நம்ம பண்ணியிருப்போம், ஆனால் அது கொஞ்சம் ஃபெயிலியராக போயிடும். அதனால நம்ம அந்த வேலையில் ஈடுபடாமல் இருந்தாலே போதும். இப்போ கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்டு வேலை செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் எரர் இருக்கும், தாமதமாகும். ஒரு ப்ராஜெக்ட் இத்தனாம் தேதி முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த டைமுக்கு முடிக்க முடியாமல் நம்ம அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருப்போம். அதனால வரக்கூடிய சிரமங்கள்னு எடுத்துக்கலாம். நம்ம கோஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம டீமில் இருக்கிற நபர்கள் ஒத்துழைப்பு தராமையும் சிலது டிலே ஆகலாம். ஸோ இதெல்லாம் ஒரு எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம செய்கிற கம்யூனிகேஷனில் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டு செய்யணும். நமக்கு இந்த செவ்வாய் சனி திசாபுத்தி அந்தரம் இல்லைன்னா இதை பற்றி கவலை இல்லை. அதே மாதிரி தான் வீடு கட்டுறதுல அகலக்கால் வைக்கக்கூடாது. ஒரு மாதிரி திடீர்னு முடிவெடுத்து அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கட்டின பிறகு பார்த்தீங்கன்னா அது தப்பாக போச்சேன்னு நினைக்க வேண்டி வரும். அதனால இது புது முயற்சிகளை தவிர்க்கணும். இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு சில உபாதைகள், கஷ்டங்கள், ஹெல்த் ரீதியாகவோ அல்லது படிப்பு ரீதியாகவோ அல்லது அவங்க ஒரு காயம் பட்டுக்கிறதோ, ஸோ இது மாதிரியான ஒரு தேவையில்லாத ஒரு நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்ம ஜனன ஜாதகத்துல செவ்வாய் சனி கெட்டவராக இருந்தால் அதுல கொஞ்சம் எச்சரிக்கையா பார்த்துக்கணும். கலை சார்ந்த ஈடுபாடுகள்,
ஒரு ரிலாக்ஸா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். நம்ம விரும்புறவங்க கிட்ட பேசி பழகுறதுக்கோ இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய் சனி கொஞ்சம் தடையா இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம போய் ஒரு ஃபேக்டரியில ஒர்க் பண்றோம் அப்படின்னா அது பாட்டுக்கு அது நடக்கும். பட் என்ன டயர்டாவீங்க, ஒர்க் லோட் அதிகமா இருக்கும், கொஞ்சம் அவசரப்பட்டு செய்ய வேண்டி இருக்கும், ஒரு டைமுக்கு முடிக்க முடியாம பண்ணிட்டு இருப்பீங்க. அது மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கணும். கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறதுல பேச்சுவார்த்தைகளை ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா நமக்கு சிந்தனை அப்படிங்கிறது அது ஒரு டென்ஷனாவே இங்கிட்டு இருக்கும். அதனால அவங்க பேசினாலும் நமக்கு அது ஒரு மாதிரி மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு திருப்பி பேசினாலும் அது வாக்குவாதம் வளர்ந்துடும். ஸோ அந்த வகையில் கொஞ்சம் அதிருப்தியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாமே நம்ம இந்த சனி செவ்வாயினுடைய இந்த 30 நாட்கள் பார்வையில் திசாபுத்தி அந்தரம் மேட்ச் ஆகும்போது மட்டும் நடக்கும். அதே நேரத்தில் இப்போ 7ஆம் இடம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மனைவியினுடைய வாக்கு அல்லது கணவனுடைய வாக்கு ஸ்தானம் அல்லது கணவனுடைய கைப்பொருள் கேஷ் இன் ஹேண்டுன்னு அர்த்தம். அது சார்ந்து நமக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் வந்துடும், வாக்குவாதம் வந்துடும். ஹெல்த்லையும் பார்த்துக்கணும். பெற்றோர்கள் வகையில், பூர்வீகம் சம்மந்தப்பட்ட வகையில், மேல் படிப்பு சம்மந்தப்பட்ட வகையில் தடைகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இந்த 30 நாட்களில் அது சம்மந்தப்பட்ட ஈடுபாடுகளை குறைச்சிக்கோங்க. பூர்வீகத்தில் போய் டெவலப் பண்ணுறேன் அல்லது பூர்வீக சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தை, சொத்து இஷ்யூ நடக்குது, பஞ்சாயத்து நடக்குதுன்னா அது சண்டையாக மாறிடும். அந்த மாதிரி காரியங்களில் இப்போ இன்வால்வ் ஆகாதீங்க. அதே மாதிரி தூர பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்களை தவிர்த்துக்கோங்க. தொழில், சொந்த தொழில் செய்கிறீங்க அப்படின்னா முதலீடை கம்மி பண்ணி இருக்கிறது சேல்ஸ் ஆகிற வரைக்கும் கரெக்டாக பார்த்து பண்ணுங்க. சிக்கனமாக பயன்படுத்தினீங்கன்னா பெரிய பாதிப்பு வராது. 8ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்கள் ப்ராடக்டில் எரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு ப்ராடக்டை அனுப்பிச்சிட்டோம், அது கடைசியில் அங்கேருந்து நமக்கு பேட் ரிமார்க்ஸ் வருது அப்படின்னா அது நமக்கு லாஸ் தானே. அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையை பண்ணிக்கும். மூத்த சகோதர வழி, சகோதரி வழி, நண்பர்கள் வழி அவங்களுக்கு உயர்வுகள் நல்லா இருக்கும். அவங்கள சில பேருக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். நம்ம ஆசைப்பட்டபடி அவங்களுடைய நண்பர்களுடைய பொசிஷன் நல்ல நிலைமையில மாறும். அதனால நமக்கு அது கொஞ்சம் திருப்தியா இருக்கும். இப்ப மூலதனம் பண்றோம் அப்படிங்கிற பேர்ல மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். ஏன்னா நம்ம பண்ற மூலதனம் லாக் ஆயிடக்கூடாது, மேலும் மேலும் வளரணும். அப்ப அந்த மாதிரி வளர்ச்சியே இல்லாம தடைகள் வர்றதுக்கு காரணம் இந்த 4ஆம் இடமும் 8ஆம் இடம். அதனால அதுல கொஞ்சம் பார்த்துக்கணும். எது எப்படி இருந்தாலும் நம்மளுடைய ஜனன ஜாதகத்துல 4, 8, 12 கிரகங்கள் இருந்தாலும் அல்லது இந்த புள்ளின்னு சொல்றோம் இல்லையா, லக்ன புள்ளியிலிருந்து 8ஆம் பாவ புள்ளி, 12ஆம் பாவ புள்ளி, அந்த கிரகம் அப்படிங்கிறதுல செவ்வாய் சனி கனெக்ஷன் இருந்தால் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையா இருங்க. வாகனம் ஓட்டுறதுலையும் ஒரு இயந்திரங்களை கையாளுறதுலையும் இரவு நேர பயணங்கள்லையும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உறவுகள்கிட்ட வாக்குவாதம் பண்ணுறதுலையும், வம்பு வழக்க வளர்த்துக்காம இருக்கிறதுலையும், பிரியப்பட்டவங்க கிட்ட பேசுறதுலையும் தேவையில்லாமல் அவசரத்தை காட்டி நாம் அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஏனென்றால் இந்த மீன ராசியும் இந்த கடக ராசியும் அழிவு ராசிகள். காலச்சக்கரத்துக்கு அது 4-12, நமக்கு அது 4-8. அது மாதிரி இருக்கிறதுனால இந்த 30 நாட்களை கடந்து செல்லுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.